கலியுகம் வளர்ந்து நிற்குது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் இருந்து எப்படி நாம் தப்ப போகிறோம், இதுதான் இப்போ கேள்வி. பிழை 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 என்று பிழையை சொல்லி போவதற்கு ஒரு பேச்சா? பிழையிலே இருந்து நாம் மீள்வது எப்படி? தயவு செய்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றாடம் இருள் நோக்கி நகருகிறோம். காலம் பிழைத்து விட்டது. காலத்திலே நாம் நகர்கிற எந்த பிழையும் இனி பிழைதான். நான் இப்போ சொல்றது உண்டு பாருங்க, மற்றவர்களை இனி திருத்த முடியாது. என்னையா இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற? திருத்த முடியாது சார். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பஸ் இந்த வீதியில் பிரேக் இல்லாமல் வருகுது. நீ புத்திசாலிண்டா என்ன பண்ண வேணும்? ஒதுங்கிட வேணும். பஸ்ஸை நிறுத்துறேன்னு போய் முன்னுக்கு நின்றால் அந்த கதை தான் இன்றைக்கும். இப்போ கலியுகம் என்கின்ற பஸ் பிரேக் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. நீ செய்யக்கூடியது, நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தனி மனிதர்களாக ஒதுங்கிக் கொண்டு உங்கள் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள். மோதுகிறேன், சமுதாய புரட்சி செய்கிறேன் என்று போகிறவன் அவனை அடித்து தள்ளிவிட்டு போக போகிறது இந்த கலியுகம். என்றால் அதுக்கு தோன்றிய காலம். அது தீமைக்காகவே பிறந்த காலம். அந்தந்த காலம் அதற்குரிய வேலையை செய்துதான் தீரும். நம்ம விதி அந்த காலத்தில் பிறந்துட்டோம் சார். குரு மரியாதை உண்டா? பத்தினிக்குரிய பண்பு உண்டா? இதெல்லாம் இப்போ புரட்சி என்கிறார்கள். ஒழுக்கம் இல்லாமல் பெண் வாழ்ந்தால் அது புரட்சி இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் கணவனை மதிக்க வேண்டும்? இப்போ கேள்வி. அப்படி ஒருத்தர் பேசிட்டா அவள் பெரிய அறிவாளி, கணவனே வேண்டாம் என்றால் அவளை விட பெரிய அறிவாளி. இதுக்கு பத்திரிகை இடம் கொடுக்கிறது, டிவி இடம் கொடுக்கிறது. ஒரு துறவி கெட்டுட்டான் என்றால் இன்றைக்கு அது துறவிக்குரிய ஒரு பெரிய லைசன்ஸ். அப்படியெல்லாம் ஆக்கிவிட்டோம். என்ன ஆகிறது என்றால் அன்றாடம் அந்த பஸ் பிரேக் இல்லாமல் வேகமாக வருகிறது. தடுக்க முடியாது. தடுத்தால் அவன் அவுட். அவுட் ஆனவனுக்கு கோட்டும் காப்பாற்றாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு துறவி பிழையாக வந்து தடுக்க போனால் உன்னை அவுட் ஆக்கிடுவான். கோட்டும் துறவி தான் சரி என்று சொல்லும். பொதுப்பட சொல்லுகிறேன். ஏனென்றால் பிழை பலத்தோடு இருக்கிற காலத்திலே பிழையை நீ தனித்து நின்று தடுக்க முடியாது. நீயாவது ஒதுங்கிக்கொள், நீயாவது ஒதுங்கிக்கொள். பிழைகளிலே இருந்து நீயாவது ஒதுங்கிக்கொள். ஒதுங்கிக் கொண்டால் நான் சொல்வது இவ்வளவும் தான். அப்போது நீ தானே சொல்கிறாய் காலப்பிழை காலப்பிழை என்கிறாயே. நீ ஒதுங்கினாலும் அந்த காலம்தானே உன்னை விழுங்கப் போகிறது. ஒன்றுமில்லை. அப்படி ஒவ்வொருவராக விலகி, நல்லவர்கள் விலகி, நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து கையை கொடுங்கள். நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் கைப்பிடியுங்கள். தனியே பஸ்ஸை நிறுத்த முடியாது. 1000 பேர் சேர்ந்து இழுத்து பிடித்தால் பஸ் நிற்கும். பழையபடி முதல் யுகம் பிறக்கும். பழையபடி முதல் யுகம் பிறக்கும். அந்த யுகத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு போவதற்கு சத்தியத்தை பேணுகிற ஒரு சிலராவது தேவை. அதை நோக்கி நகர்த்துவதற்குத்தான் இன்றைக்கும் திருக்குறள் பேசுகிறோம், இன்றைக்கும் கம்பன் பேசுகிறோம், இன்றைக்கும் பாரதம் பேசுவதற்கு காரணம் பொழுதுபோக்கல்ல, எங்களுக்கு பிழைப்பல்ல. இதை சொல்லி சொல்லி ஒரு 10 பேராவது ஒன்று சேர்ந்து ஒரு பலமாக திரண்டோமானால் பழையபடி முதல் யுகத்தை வரப்பண்ணலாம். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளுங்கள். முதல் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். சத்தியமாக வாழ்வேன் என்று நினையுங்கள். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், என்ன ஆயிற்று என்றால் இன்றைக்கு இருக்கிற பெரிய கொடுமை, தீமை ருசி எல்லாருக்கும் பரவிவிட்டது. நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை. நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை. தர்ம காரியங்களினுடைய ருசி இன்றைக்கு ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒரு புறம் பேசுவதிலே, ஒருவனிலே பொறாமைப்படுவதிலே அந்த டேஸ்ட் இன்றைக்கு ரொம்ப வளர்ந்து விட்டது. நான் சத்தியம்தான் பேசுவேன் என்று நினைத்து பாருங்கள், அதனுடைய பலம் என்ன என்று தெரியும், அந்த ருசி என்ன என்று தெரியும். அதை ருசிப்பதே இல்லை என்ற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். எனக்கு ஒரு நண்பர் சென்னையிலே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இன்றைக்கும் இந்த காலத்துக்குள்ளே வாழலாம் என்ற நம்பிக்கை அப்படி ஒரு சில பேரை பார்க்கறதாலே தான் வருகிறது. நான் மேடையிலே பேசி ஒரு பெரிய அறிவாளி போல இறங்குவேன். அந்த பையன் என்னை வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுவார். நான் ஏதோ அவனுக்கு குரு மாதிரி ஆரம்ப காலத்திலே நானே நினைச்சு கொண்டேன். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பார்த்த பொழுது வியந்தேன். சத்தியமாக சொல்லுவேன். ஒரு நாள் அவன் சொன்ன செய்திக்காகத்தான் இதை அவனை பற்றி சொல்லுகிறேன். நான் பெயரெல்லாம் குறிப்பிடவில்லை. அவன் ஒரு நாள் வந்து சொன்னான், சார் நான் ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தேன். என்ன விரதம் என்று கேட்டேன். பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் மேற்கொண்டேன். நான் கேட்டேன், என்ன ஆச்சு? ஒரு 3 மாதம் பண்ணி பார்த்தேன் சார், முடியலை என்றான். பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதத்தை நாம் இப்படி எப்பயாவது நினைச்சாவது இருக்கிறோமா? இப்போ பொய்யே வாழ்க்கையாகிவிட்டது.
பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் இருப்பதாக முடிவு செய்தேன் என்றான் அந்த இளைஞன். நான் சொன்னேன், என்ன நடந்தது? 3 மாதத்துக்கு மேலே என்னாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றான். நான் என்ன நினைத்தேன் என்றால், இப்போ நீங்கள் நினைக்கிறது தான் நான் நினைத்தேன். நான் என்ன நினைத்தேன், பொய் சொல்லாமல் இருந்து இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று இவன் சொல்லப் போகிறான் என்று நினைத்தேன். என்னுடைய தரக்குறைவு. பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை சார் என்று இவன் சொல்லுவான் அடுத்தது என்று நினைத்து, ஏனப்பா 3 மாதத்துக்கு மேலே ஏன் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றோடனே அவன் ஒரு பெரிய ரகசியத்தை எனக்கு சொன்னான். என்ன சொன்னான் என்றால், சார் 3 மாதம் பொய் சொல்லாமல் இருந்து பார்த்தேன், எனக்கே பயம் வந்து விட்டது. பொய் சொல்லாமல் இருக்க 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 நான் சொல்வதெல்லாம் உண்மையாக விட்டது என்றான். சத்தியமாக சொல்கிறேன் சார், பொய் சொல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்து பார்த்தேன். அதற்கு பிறகு நான் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிட்டது. பயம் வந்து விட்டது. கோபத்திலே பிள்ளைகளை நாசமா போ என்று திட்டிவிட்டேன். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று பயத்திலே நான் பொய் சொல்வதில்லை என்று அந்த சத்தியத்தை விட்டுவிட்டேன் என்றான். எப்பயாவது இதை நாங்கள் டேஸ்ட் பார்த்துருக்குறோமா? நமக்கு ரொம்ப இந்த சேரியில் விற்கிற சாப்பாடு தின்றே பழக்கமாக போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்றதே இல்லையே. பண்ணி பாருங்க சார். நாக்கிலே சத்தியத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ சொல்வதெல்லாம் சத்தியமாக மாறும். எப்பயாவது அதை பரிசோதிச்சோமா? பரிசோதிக்கவில்லையே. பொய், களவு, காமம், இச்சை, இதுவே தான் நம் வாழ்க்கையாகிவிட்டது. காரணம், நாம் வாழ்கிற கலியுகம். எப்படி இந்த இருளிலே இருந்து நாம் மீள்வது என்ற கேள்விக்கு விடை சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். வேறொன்றும் இல்லை. ஆண்டவன் இந்த கலியுகத்தை படைத்தவன் யார்? ஆண்டவன் தான் படைத்தான். ஆகவே இந்த பிழைக்கு அவன்தான் பொறுப்பாளி. இந்த பிழைக்குள்ளே நான் ஒளியோடு வாழ விரும்பினால் அதற்கான கருவியை இறைவன் எனக்கு தராவிட்டால் அந்த இறைவன் குற்றவாளி. இருளோடு இருளாக நான் போகிறேன் என்று வையுங்கள், இறைவனை நான் குற்றம் சொல்ல முடியாது. நான் ஒளியாக வாழ விரும்புகிறேன், இறைவா இந்த கலியுகத்திலும் நான் ஒளியாக வாழ விரும்புகிறேன் என்று நான் விரும்பினால் அதற்கு இறைவன் ஒளியை தந்தே ஆக வேண்டும். தந்தால் தான் அவன் இறைவன். தந்தானா இல்லையா? தந்தான். எப்போ தந்தான் என்றால், கலியுக தொடக்கத்திலேயே என்ன செய்கிறார்? வேதங்கள் என்கின்ற சப்த ஓசையை உருவாக்கி வைத்தான். நாங்கள் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைடா, வேதத்தை தமிழில் சொல்கிறதா சமஸ்கிருதத்தில் சொல்கிறதான்ட்டு கடலில் தூக்கி போடணும் இப்படியானவனே. நீ முதல் சொல்லி, ஏதாவது ஒன்று நீ சொல்லு, அதை தமிழில் சொல்கிறதா சமஸ்கிருதத்தில் சொல்கிறதா, இதுதான் இப்போ பிரச்சனை. வேத சப்தங்கள் என்ன தெரியுமா? ஒலியே பயனை உருவாக்கும். அதுதான் வேதங்கள். இப்போ தமிழில் வேதம் சொல்லுகிறோம், இங்கிலீஷில் வேதம் சொல்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். வேதம் என்னவென்றால் அதற்கு பொருள் பயன் இல்லை, ஓசை பயனே உண்டு. அதுதான் வேதம். இருக்கு, யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களை வியாசர் வகுத்து வைத்தார். இன்றைக்கு அந்த பெயர் கூட நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு உத்தமமாக வந்துட்டோம். அறிவாளிகள் என்று எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். அந்த 4 வேதங்கள் என்ன தெரியுமா? எல்லா பிரபஞ்சங்களிலும் ஜீவன்கள் வாழ்கின்றன. இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதனால் தான் ரொக்கெட்டாக அனுப்புகிறான். எங்கெங்கு அண்டங்கள் உண்டோ அங்கங்கு உயிர் வாழ்கின்றன. அந்த உயிர்களினுடைய தர வேறுபாடு உண்டு. உயர் அண்டங்களிலே உயர் உயிர்கள் வாழ்கின்றன. அவை உலகத்தை ஆட்டிவிக்கக்கூடிய சப்தங்களை எழுப்புகின்றன. அந்த சப்தங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. இந்த பூமியிலே அந்த சப்தத்தை உள்வாங்கக்கூடிய வகையிலே தம்மை ஆளாக்கி கொண்ட முனிவர்கள், ரிஷிகள் அந்த சப்தத்தை தமக்குள்ளே வாங்கினார்கள். அப்படி தாம் வாங்கிய சப்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்குத்தான் வேதம் என்று பெயர். ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்த பஞ்சபூதம் குழம்புதுன்றனே எப்படி நிறுத்தலாம் தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த பொருள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. இது தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லா பொருளும் அணுக்களாலே ஆனவை. எல்லா பொருட்களும் அணுக்களாலே ஆனவை. அந்த பொருள் நம் கண்ணுக்கு தெரிகிறது, அந்த பொருளுடைய சப்தம் நம் காதுக்கு கேட்கிறது என்றால் அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும். அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான அணு உண்டு. அந்த அணுக்கள் அசையும். அணுக்கள் அசைந்தால் ஒலி உண்டாகும், சப்தம் உண்டாகும். எந்த ஒரு பொருளும் இப்படி தேய்ச்சா சத்தம், இந்த பாருங்க சத்தம் பெறுகிறது அல்லவா? இதை இழுத்தா இந்த அணு அசைந்தால் சப்தம் பெறும். இந்த சப்தத்தின் நுட்பங்கள் நமக்கு புரிவதில்லை. சில சப்தங்கள் இது கேட்குது எல்லாம். இப்போ நீங்கள் உட்கார்ற சேர்ல இருக்கிற அணு அசைஞ்சு கொண்டு தான் இருக்கு சார், அதில் ஒரு சப்தம் வந்து கொண்டு தான் இருக்கு. அந்த சப்தத்தை உள்வாங்குகிற காது உங்களுக்கு இல்லை. ரிஷிகள் இயற்கையோடு பொருந்தின காரணத்தினாலே அந்த சப்தத்தை உள்வாங்கினார்கள். இப்போ பாருங்க, அசைஞ்சா சப்தம் வரும். நான் சொன்னேன் அல்லவா, அசைஞ்சா சப்தம் வரும். மறுதலையா சொல்றேன் பாருங்க, சப்தத்தை போட்டால் அசைய பண்ண முடியும். அவ்வளவுதான்.
அசைஞ்சால் சப்தம் வருகிறது. இப்போ அந்த சப்தத்தை நீ சரியான முறையிலே சொன்னால் அந்த பொருள் அசையும். இங்கே பாருங்க, பஞ்சபூதங்களினுடைய மூல அணுக்களை இனம் கண்டுகொண்டு அதனுடைய அணுக்களினுடைய சப்தத்தை இனம் கண்டுகொண்டு அதை மந்திரமாக்கி வைத்தார்கள். அதற்கு பீஜ மந்திரங்கள் என்று பெயர். பீஜம் என்றால் விதை, பீஜ மந்திரம் என்றால் அந்தந்த பொருள்களுக்குரிய மூல விதையாக இருக்கக்கூடிய சப்தங்கள். அந்த சப்தங்கள் மந்திர ரூபமாக நம் கைவசம் உண்டு, நமக்கு தெரியவில்லை. முறைப்படி அந்த அணு அசைவோடு அந்த மந்திரத்தை சரியான முறையிலே நீ சொன்னால் அந்த அணுவை அசைக்க செய்ய முடியும். அசைவினாலே சப்தம் வந்தது, சப்தத்தினாலே அந்த அணுவை அசைக்க செய்யலாம். கடல் பொங்குகிறதா? உண்மையான ஒரு அந்தணன் உண்மையான ஒழுக்கத்தோடு உண்மையான அந்த மந்திரத்தை உண்மையான முறையில் சொன்னால் பொங்கிய சுனாமி அடங்கும். கைவசம் வைத்திருந்தும் உலகத்துக்கு சொல்ல தெரியாத ஏழைகளாக வாழ்கிறோம், ஏழைகளாக வாழ்கிறோம். மந்திரங்கள் அத்தனை சக்தி கொண்டவை. இந்த மந்திரம் கடலளவு விரிந்து கிடந்தது என்கிறார்கள். கலியுகத்திலே இது நிற்காது என்று தெரிந்து இறைவன் வியாசன் என்ற ஒரு பெருமுனிவனை அனுப்பினான். அவன் விரிந்து கிடந்த வேதங்களை சுருக்கி 4ஆக வகுத்தான். இருக்கு, யசூர், சாமம், அதர்வம் என்று 4 வேதங்களாக வகுத்தான். ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்ற பிரிவுகள் உண்டாக்கினான். இந்த கொடுமை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வேதங்களுக்கும் சாகை என்று பிரிவுகள், ஒவ்வொரு வேதத்திலும் இத்தனை சாகை என்று உண்டு. 4 வேதத்திலும் மொத்தமாக காஞ்சி பெரியவர் எழுதுகிறார் 1180 சாகைகள் இருந்தன.